இன்றைக்கி மார்னிங் எழுந்ததும் டீ வச்சு குடிச்சிட்டு சாதம் வச்சுட்டேன் எனக்கும் பாப்பாக்கும். இன்றைக்கி தக்காளி சட்னி தான் செஞ்சுருந்தேன். ஆல்ரெடி நேற்று அந்த பட்டாணியும் உருளைக்கிழங்கும் இருக்கா, அதை வச்சு இன்றைக்கி பொரியல் பண்ணிடலாம் என் ஹஸ்பண்டுக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கும் பாப்பாவுக்கும் மட்டும் இன்றைக்கி தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். சைட் டிஷ்ஷு சாப்பிடும்போது முட்டை ஆம்லேட் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு குழம்பு செஞ்சு முடிச்சிட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி பன் பட்டரு அதோடு பாலும் வச்சு 3 பேரும் பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இல்லைங்களா, நேற்று வச்சுருந்த அந்த மட்டரும் உருளைக்கிழங்கும் எடுத்து வச்சுட்டு பொரியல் ரெடி பண்ணிட்டேன். 11:30க்கு மேலே சப்பாத்தி போட்டு என் ஹஸ்பண்டுக்கு டிஃபன் பேக் பண்ணிட்டேன். நேற்று நைட்டே இட்லி மாவு காலி ஆகிடுச்சு. இட்லி மாவு காலி ஆனாவே டென்ஷன் ஆகிடுது. நைட்டுக்கு என்ன டிஃபன் செய்யணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி ஆகிடுது. அதனால் உடனே காலையில் அரிசி ஊற வச்சுருந்தேன். 11:30க்கு எல்லா வேலையும் முடிச்சிட்ட பிறகு ஃபஸ்ட்டு மாவு அரைச்சி வச்சுட்டேன், பவர் கட் ஆகிடும்னு சொல்லிவிட்டு. இப்படி தான் இன்றைக்கி போச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.